Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, தலைவரான கார்கே பதவியை நிராகரித்த நிதிஷ் பின்னடைவை சந்திக்கிறதா இந்தியா கூட்டணி, இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். காங்கிரஸிலிருந்து திரு கோபண்ணா அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்கள் வணக்கம். சுமந்த் வணக்கம். சுமந்த், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சனிக்கிழமை நடைபெற்ற இந்தியா கூட்டணி சில முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தின் முடிவு இந்தியா கூட்டணிக்கான பலத்தை பறைசாற்றி இருக்கிறதா அல்லது முரண்பாடுகளை, சிக்கல்களை பறைசாற்றி இருக்கிறதா? உங்க முதல் கட்ட பார்வை என்ன சுமந்த்? இரண்டும் செய்திருக்கிறது என்றுதான் என்னுடைய கருத்து. முதல்ல திரு மல்லிகார்ஜுன் கர்கேய அந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அது அந்த கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதை தாண்டி திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக, ஒரு கன்வீனராக பொறுப்பு ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தது. அதுவும் சரி. அதை தாண்டி மிக முக்கியமாக இந்த தொகுதி பங்கீட்டினுடைய டீடைல்ஸ் நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்று கூறினார்களே தவிர, பிளஸ் இதுல மம்தா பானர்ஜி அவர்களும் நேரடியாக பங்கேற்கவில்லை. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நிச்சயமா திரு கர்கேயை ஒருமனதாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா பாஜக என்ன சொல்லும், ஆக்சுவலா சும்மா ராகுல் காந்தியை தான் பிரதமர் வேட்பாளரா அவங்க முன்னிறுத்துறாங்க, அதனாலதான் அவங்களை இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜக வைக்கும். அதை தடுக்கும் வகையில் இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். இப்போ கர்கே தான் தலைவர்னு வச்சாக்க நிச்சயமா இப்ப ராகுல் காந்தியை பிரதம மந்திரி வேட்பாளராக அவர்கள் நிறுத்தப் போவதில்லை என்பது கிட்டத்தட்ட ஒரு டிக்ளேர்டு ஸ்டேட்மெண்ட். சோ இதை தாண்டி தொகுதி பங்கீடு, நமக்கு வரும் செய்திகள் என்ன? ஆம் ஆத்மி கட்சியிடையே டெல்லியிலும் பஞ்சாபிலையும் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அதே போன்று மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. மேற்கு வங்காளத்துல டிஎம்சி 3 இடங்களை காங்கிரசுக்கு கொடுக்க ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக அசாம்ல 2 இடங்களும், மேகாலயால 1 இடமும் கேட்டிருக்கிறார்கள். இது போன்ற செய்திகள் வந்திருக்கின்றன. என்னுடைய எதிர்பார்ப்பு, நேற்று மீட்டிங்ல ஏதேனும் ஒரு தேதி கொடுத்திருக்க வேண்டும். அடுத்த கூட்டத்துக்கு தேதிங்கிறது ஓகே, நாங்க திருப்பியும் வீடியோ கான்பரன்ஸ் பண்ணுவோம், இல்லாட்டி நேரடியாக உட்கார்ந்து பேசுவோங்கிறது வேற. ஆனால் ஒரு தேதியை அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும். இந்த தேதியில் தொகுதி பங்கீடு 5 மாநிலங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம், 3 மாநிலங்களுக்கு அறிவிப்போம், சம்திங். இல்ல, அதற்கு முன்பாகவே சுமந்த், நம்ம தொகுதி பங்கீடிற்கு முன்பாகவே தலைவர்களிடம் ஒரு இணக்கமான சூழல் இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் நிதிஷ்குமார் ஒருங்கிணைப்பாளர் பதவி எனக்கு வேண்டான்ற முடிவை ஏன் எடுக்கிறார்? அவருக்கு எதிர்பார்ப்பே இல்லையா, இல்ல அவருக்கு ஏற்றார் போல் இந்த கூட்டணி தலைவர்கள் நடந்து கொள்ளலையான்ற ஒரு கேள்வி வருது. ஃபர்ஸ்ட், நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட அவர் பாஜகவிடம் திருப்பி போகலாம். அவர் அத்தகைய நபர். அது பல முறை நம்ம பார்த்திருக்கோம். அவர் 4 முறை சைடு மாத்தின ஆள். சோ அதனால 5வது முறை அவர் மாற மாட்டாருங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது. சோ நான் நிதிஷ்குமாரை மட்டும் வைத்து இவர்களுடைய திட்டங்களை நம்ம முழுமையா பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு தான் குரூஷியல். இவங்க எதுக்காக ஒன்று கூடி இருக்கிறார்கள்? பாஜகவை வீழ்த்த வேண்டும். பாஜகவை எப்படி வீழ்த்த வேண்டும்? 400 தொகுதிகளில் ஒருங்கிணைந்து ஒரு பொது வேட்பாளரை பாஜக வேட்பாளருக்கு எதிராக நிறுத்த வேண்டும். கரெக்டா? சோ அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய மிஷன் அட்லீஸ்ட் தேர்தல் வரை அது சக்சஸ் தான். அது நடக்குமா அப்படிங்கிற பாக்குறதுக்கு தொகுதி பங்கீடு அறிவிக்கணும். அதுல சுமந்த், தொகுதி பங்கீடு அப்படின்ற இடத்தில் மேற்கு வங்கம் எந்த நிலையில மம்தா பானர்ஜி அவர்கள் அணுகுமுறை இருக்க போகுது, கேரளா எப்படி இருக்க போகுதுன்ற கேள்வி எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் 2 மாதம் இதுல சுமந்த், இல்ல ஒரே ஒரு கேள்விதான். இன்னும் 2 மாதங்கள்ல தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சூழல்ல
மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே எல்லாம் ஒரு முக்கியமான கூட்டத்துல கலந்து கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க இந்த கூட்டணி வியூகத்துல சீரியஸா இருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல இதுல. நான் உத்தவ் தாக்கரே கலந்துக்காம இருக்கிறதுல நான் பெரிய ஒரு விஷயம் நான் ஒரு மெசேஜ் பார்க்கல. ஏன்னா உத்தவ் தாக்கரே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த தொகுதி பங்கீடு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உறுதி ஆகிவிட்டது. என்சிபிக்கு எவ்வளவு இடங்கள், உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனாக்கு எவ்வளவு இடங்கள், காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடங்கள்ங்கிறது, பிளஸ் அந்த விபிஏ வாஞ்சித் பகுஜன் அகாடின்னு பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சி, சமாஜ்வாதி கட்சி, இந்த 5 கட்சிகளும் ஒன்றாக தேர்தலை சந்திக்க போவதாக ஏற்கனவே அறிவிப்பு வந்தாச்சு. அண்ட் கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு 1 இடம் 2 இடங்கள் தவிர கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணியாச்சு. சோ நான் உத்தவ் தாக்கரே பத்தி கவலைப்படல. ஏன்னா மகாராஷ்டிரா மிகவும் முக்கியமான ஒரு மாநிலம். அங்கதான் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு பெருமளவில் இருக்கிறது. மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இத்தகைய பேச்சுவார்த்தைகள் கடைசி நிமிஷம் வரைக்கும் போலாம். அங்கு என்ன சிக்கல் என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த லோக்கல் யூனிட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸா இருக்கட்டும், அதிர் ரஞ்சன் சௌத்ரியாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியும் டிஎம்சிக்கும் ஒரு மிகப்பெரிய எதிரிகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோ காங்கிரஸுக்கு ஏற்கனவே இருந்த சீட்டையாவது நம்ம வாங்கணும். ஆனா இருந்த சீட்டே அவங்க மால்டா முர்ஷிதாபாத்ல ஜெயிச்ச இடம், காங்கிரஸ் சிட்டிங் எம்பி, அத சீட்டை கொடுக்கறதுக்கே நீங்க வேற ஒரு இடத்துல எனக்கு 2 சீட்டு கொடுன்னு கேக்குறாங்க. சோ அது எப்படி காங்கிரஸ் அணுக போறாங்கன்னு தெரியல. நான் எதிர்பார்த்தது, நான் எங்கு சிக்கல் வரும் என்று எதிர்பார்த்தேன் என்றால் பஞ்சாப்லயும் டெல்லியிலயும் வரும்னு. ஆனால் அங்கு பார்த்தோம்னா சர்ப்ரைசிங்கா இது வரைக்கும் வந்திருக்கிற செய்திகளில் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் பஞ்சாப் யூனிட் எக்காரணம் கொண்டும் கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் மீறி காங்கிரஸ் ஹைகமாண்ட் 6 இடங்கள் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுக்குறாங்க, டெல்லியில 3 இடங்கள் காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் progress is satisfactory, not great but satisfactory, திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் சுமன். நம்ம தொடர்ந்து பேசலாம். அர்ஜுனமூர்த்தி, முதலிலிருந்தே இந்த இந்தியா கூட்டணி உருவான போதிலிருந்தே இவங்க எப்படி ஒன்னா இருப்பாங்கன்ற கேள்வி, அப்புறம் இவங்க எப்படி தொகுதி பங்கீடெல்லாம் எப்படி பண்ணிப்பாங்க அப்படின்றது, இதுல ஒரு திருப்திகரமான நகர்வு அப்படின்றாங்க. இப்ப தலைவரா கார்கே, அது ஒட்டுமொத்த ஏற்பா இருக்கு, அது பெருசா மாறுபட்ட கருத்தெல்லாம் வரல. சில மாநிலங்கள்ல தொகுதி பங்கீடும் சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு அடுத்த படியை நோக்கி இந்தியா கூட்டணி நகர்ந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாதா? வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு என் இனிய வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள். இப்போது இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கோம். அவங்க என்ன தான் முயற்சி பண்ணாலும் எந்த விதத்துலையுமே அவங்களால முன்னுக்கு போகவே முடியாது. ஏன்னா காங்கிரஸ் ஒரு விஷயத்தை காலங்காலமாக ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸ் எதை புரிஞ்சுக்கலைன்னா காங்கிரஸோட கூட்டணி அமைப்பதற்கு ரீஜனல் பார்ட்டிங்க வருவாங்க. இப்போ காங்கிரஸ் போய் ரீஜனல் பார்ட்டியெல்லாம் தழுவி கூட்டணி பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு போனதே காங்கிரஸ் எந்த அளவுக்கு தன்னோட பின்னடைவை நோக்கி போயிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். இல்லை, அடுத்தது நீங்கள் என்ன சீரியஸாக கவனிக்கணும்னா, காங்கிரஸ் இப்போ சமூக நீதி பேசுகிறதுக்காக வேண்டியும் சமூக நீதி சொல்லி ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி கார்கே மாதிரி தலைவர். ஏன்னா ராகுல் காந்தி அவங்களால கொண்டாந்து காமிக்க முடியலை. இப்போ கூட அவங்க தைரியமாக ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். 10 ஆண்டுகள் இருக்கலான்றது உங்க எதிர்பார்ப்பு சார். அந்த கூட்டணி முடிவு செய்யறாங்க. சுமன் சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க இன்னும் இந்தியா கூட்டணி உருவான போதிலிருந்தே வச்ச விமர்சனத்தை இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்களே. சொல்றேன், ஏன்னா காட்சிகள் நிறைய மாறி இருக்கு. நான் கம்ப்ளீட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா இதுல என்ன பிரச்சனை மெயினா இருக்குன்னா, காங்கிரஸோட பின்னடைவு காரணம் இப்போ கார்கே மாதிரி ஒரு தலைவரை, மூத்த தலைவரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஒரு அரசியல்ல ஒரு நல்ல அனுபவசாலியை முன்னிறுத்தணும், கன்வீனரை முன்னிறுத்தணும், தவறு இல்லை. நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி போனால் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த பழைய கதையெல்லாம் நல்லா தெரியும். யுனைடெட் ஃப்ரண்ட்னு ஒரு கவர்மெண்ட் இருந்தது, ஒரு குறைஞ்ச காலம் வாழ்ந்த கவர்மெண்ட், 2 வருஷம் வந்துச்சு. அந்த கவர்மெண்ட்டில் இதே மாதிரி கிச்சடி தான். ரீஜனல் பார்ட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. நரசிம்மராவ் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணார் இனிஷியலாக. அதுக்கப்புறம் அவங்க சீதாராம் கேசரி வந்தாங்க, அதுக்கப்புறம் அது பண்ணாங்கன்னு இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் என்னென்னா, இதே மாதிரி தான் கன்வீனர்னு தேர்ந்தெடுக்கும் போது காங்கிரஸ் இல்லாத ஒரு கன்வீனரை தேர்ந்தெடுத்தாங்க, சந்திரபாபு நாயுடு வச்சுருந்தாங்க.
ஏன் சந்திரபாபு நாயுடு வச்சுருந்தாங்கன்னா ரீஜனல் மைண்ட் செட்டை ரீஜனல் பீப்புளோட கனெக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ரீஜனல் வேல்யூபிள் ஒரு சிஎம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு பைண்டிங் ஃபோர்ஸாக சிஎம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சாங்க. அந்த சிஎம்மாக இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருந்த தேவகவுடாவை பிரைம் மினிஸ்டராக கொண்டாந்து அந்த கவர்மெண்ட்டை சஸ்டெயின் பண்ணணும், காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசாங்கத்தை காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி உருவாக்கும் போது காங்கிரஸுக்கு அந்த பெரிய ப்ரெஷர் இருந்தது அந்த நேரத்தில். அதை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து செயல்பட்டாங்க. அங்கேயே என்ன சிக்கல் வந்தது, நரசிம்மராவ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சவுத் இந்தியன் வரணும்னு நினைச்சு தேவகவுடாவை ப்ரொபோஸ் பண்ணி வச்சாங்க. குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், நம்ம அந்த இடத்துக்கு போகணும். ஒரு நீங்க பழைய கதையிலேயே தேங்கி நிற்கிறீங்களா? புது கதைக்கு வாங்க சார். இதுல நீங்க சொல்ற இந்தி கூட்டணிக்கு வாங்க. காங்கிரஸே பழைய கட்சி தானே, சுதந்திரம் வாங்கும்போது இப்ப என்ன சிக்கல் இருக்கு? ஒண்ணுமே பண்ணலையே, புதுசா ஒண்ணுமே யோசனை இல்லையே. இப்பவும் சமூக நீதியை பாதுகாக்கணும், அந்த ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காண்டி ஒரு முன்னிறுத்துறதானே. தைரியமா ராகுல் காந்தியை முன்னிறுத்துங்க. ஏன் உங்களால மோதியோட வலிமையா எதுக்குறதுக்கு எங்க ராகுல் காந்தி ரெடி ஆயிட்டாருன்னு ஏன் சொல்ல முடியல? அதுவே பெரிய பின்னடைவுன்றீங்களா? கண்டிப்பா இல்ல சார், அது நீங்க உங்க எதிர்பார்ப்பா இருக்கலாம் சார். பாயிண்ட் என்னன்னா சார், நீங்க நம்ம நடைமுறை யதார்த்தத்துல பேசுவோம் சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிச்சடின்றீங்க, அது மாதிரி எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு தலைவரை ஏகமனதா ஏற்றுக்கொண்டார்களே கூட்டணி தலைவரா, இதுல என்ன அது முன்னேற்றம் இல்லையா? சுமன் சொல்ற மாதிரி அதுவே தவறு. எங்க ஏத்துக்கிட்டாங்க? நிதிஷ்குமார் வல்லேங்கிறதுக்காண்டி ஒரு கேண்டிடேட்டை ஒரு சப்ஸ்டியூட்டா தான் போட்டிருக்காங்களே ஒழிய நிதிஷ்குமார் ஏத்துக்க. நிதிஷ்குமார் ஏத்துக்கிட்டாரு, எங்க கார்கேவை மறுக்கலையே. இல்ல, அவர் கார்கே ஏன் ஏத்துக்கிட்டாரு? எதனால ஏத்துக்கிட்டாரு? நீங்க மம்தா பானர்ஜி அம்மாட்ட கேட்டுட்டு அந்த முடிவை சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். சோ இப்ப பிரச்சனை மம்தா பானர்ஜி அவர்கள்ட்ட இருக்கு. இந்த சார் இந்த சார் உண்மையை உடைச்சே பேசலாம். மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க, என்ன சிக்கல் அது? இல்ல, மம்தா பானர்ஜி சார் காங்கிரஸை விட்டு இது ஒரு சேட்டலைட் மாதிரி கலண்டு போனவங்க சார். காங்கிரஸை திருப்பி காங்கிரஸை உந்து வேகம் பண்ணி அவங்க திருப்பி போய் அந்த சேட்டலைட்டை நிறுத்துவாங்களா ஆர்பிட்ல? ஷி won't do that way. பாலிடிக்ஸ் வீணா போயிடும் அவங்களுக்கு. அப்புறம் ஏன் அந்த கூட்டணிக்குள்ள அவங்க வந்தாங்க? ஒரு பிஜேபி எதுக்கணும்? ஒரு பிராட் ஐடியா, பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு நிலை கொண்டு வரணும், அங்கே மைனாரிட்டி ஓட்டு அந்த அம்மா பாதுகாக்கணும், அதுக்காண்டி போடுற. நீங்க ஒரு நுட்பமான இடத்துக்கு வரீங்க. பிஜேபியை எதிர்ப்பதற்காக இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள வந்து மேற்கு வங்கத்துல சிறுபான்மை வாக்குகளை வாங்குவாங்க. இந்தியா கூட்டணி ஆனா வெற்றிக்கு முழுமனதா உதவி செய்ய மாட்டாங்க. கூட்டணிக்கு வரணுங்கிற ஆர்வம் அந்த அம்மாவுக்கு இருந்தா இப்ப அந்த அம்மாவே முன்னிலைப்படுத்தி நடத்திருக்கலாமே. she is more competent person, that too she is hail from Congress. இல்ல சார், ஒரு காங்கிரஸ் ஃபேப்ரிக் இல்ல அர்ஜுனமூர்த்தி இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கலாம். அங்க வந்து மம்தா பானர்ஜி வந்து நான் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுவாங்க, சிக்கல் செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா மம்தா பானர்ஜி அதெல்லாம் எதுவுமே சொல்லல. இப்ப நீங்க சொல்றீங்களா அவங்க வர வேண்டியதானேன்னு கேக்குறீங்களே சார். பாயிண்ட் என்னன்னா, மம்தா பானர்ஜிக்கு கார்கே தலைவரானதுல விருப்பம் இல்லையா? மம்தா பானர்ஜிக்கு அப்படி நினைக்க மாட்டாங்க சார். நீங்க அரசியல் பார்க்கணும், இவர் முக்கியம் அவர் முக்கியம் எல்லாம் யோசிக்கிறது இல்ல. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் தன் நிலையை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். ஏன்னா மம்தா பானர்ஜியோட ஒவ்வொருத்தங்களும் நீங்க பாருங்க, ரீஜனல் பார்ட்டி ஒவ்வொருத்தங்களோட ப்ராப்ளம் இங்க பாருங்க. நிதிஷ்குமார் அவரோட வியூ பாயிண்ட் இருக்கு, இங்கே ஆம் ஆத்மிக்கு அவருக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நம்ம இங்கே திமுகவுக்கு அவங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இப்படி எல்லாருமே என்ன வியூ பாயிண்டில் இங்கே ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னா, இவங்க எல்லாருமே வலிமையான பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போது மோடி வந்து அவர்கள் வந்து பிஜேபியில் ஒரு சாதாரண ஸ்டேட் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் ஒரு சீஃப் மினிஸ்டரை எயில் பண்ணி அப்படியே டிராவல் பண்ணி எடுத்துகிட்டு போய் பிரைம் மினிஸ்டர் ஆக்கி 9 ஆண்டுகள் இப்போ முடிச்சுட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஏன் சார் இவங்களால ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரை தூக்கிட்டு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த காங்கிரஸ்க்கு ஏன் இல்லை? சரி, அது இல்ல நீங்க பாஜகவுக்கு கொடுக்கிற கொஸ்டின் பேப்பரை காங்கிரஸ் எழுதணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அது சார் அர்ஜுனமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நாங்க ஒரு வியூகத்தை சொல்லுவோம் சார், அந்த வியூகம் படி நீங்க நடக்கணும் சார், அப்படி நடக்கலன்னா நாங்க வந்து உங்களை விமர்சிப்போம் சார்ன்றது வந்து இது ஒரு வியூகமா என்ன? நாங்க வியூகமே சொல்ல சார். நான் நேரடியா கேட்கிறேன். இல்ல சார், இல்ல நான் கேட்பது இந்தியா கூட்டணி பின்னடைவை சந்திக்கல, ஒருபடி முன்னேறி போயிருக்கிறாங்கன்றது சுமந்தோட பார்வை. நீங்க எப்படி நினைக்கல சார்? இது கிராப் தியரி சார், இது கிராப் தியரி. 2 நண்டு இருந்தா 4 நண்டு இறக்கி விடும். இந்த இந்தியா கூட்டணி இது பானைக்குள்ளே சுத்த போகுது. நண்டு கதையை சொல்வது இருக்கட்டும், முதல்ல நிதிஷ்குமார் வந்து ஏன் திடீர்னு ஒருங்கிணைப்பாளர் பதவி வேண்டாம், எனக்கு எந்த பதவி வேண்டான்ட்டாரு? அதாவது கடந்த ஜனவரி 13ஆம் தேதி இந்த காணொலி வாயிலாக அந்த கூட்டம் நடைபெற்றது. அதில் வந்து
மல்லிகார்ஜுன் கார்கே இந்தியா கூட்டணியின் தலைவர் என்பதில் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டாங்க. அது பிரச்சனையே இல்லை. பேரை முன்மொழிந்த சீதாராம் யெச்சூரி உடனே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தது கன்வீனர் நிதிஷ்குமார் பெயர் முன்மொழியப்பட்டது. அதில் மம்தா பானர்ஜிக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு. அப்போ ராகுல் காந்தி குறுக்கிட்டு மம்தா பானர்ஜியுடன் பேசி அந்த பெயரை நாம் பிறகு அறிவிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. வக்கீல நிதிஷ்குமார் எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும்போது அது பேசி தீர்க்கப்படும். நிதிஷ்குமார் வந்து அங்க பீகார்ல கூட்டணி, ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்கு, காங்கிரஸ் கூட்டணி அங்க இருக்கு. ஆக இந்த கூட்டணியில 26 கட்சிகள் நாங்க சேர்த்து 4 இடத்துல கூட்டம் நடத்திட்டோம். பாட்னாவில் நடத்தினோம், பெங்களூர் நடத்தினோம், மும்பையில் நடத்தினோம், டெல்லியில் நடத்தினோம். அடுத்து இப்போ காணொலி வாயிலாக நடத்தியிருக்கோம். இப்போ இந்த இன்றைக்கு வந்து எல்லாம் மணிப்பூர்ல ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை போயிருக்காங்க. சரி, திரும்ப இன்று இரவு வந்துருவாங்க. நாளையிலிருந்து பேசி இந்த பிரச்சனை கன்வீனர் பிரச்சனை நிச்சயமாக மோடி ஆட்சியை அகற்றுவதில் 26 கட்சிகளும் கட்டுக்கோப்பாக இருப்பார்கள். முன்ன பின்ன இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒரு காலத்துல ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில முரண்பட்ட கட்சிகள், ஜெயபிரகாஷ் காந்தியினுடைய சீடர், ஆனால் காந்தி வந்து அதுல படுகொலையில சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகிற கட்சிகளோடு RSS, ஜன்சங் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அன்னைக்கு இந்திரா காந்தி எதிராக கூட்டணி அமைக்கலையா? ஒரு கிரைசிஸ் வரப்ப கூட்டணி உருவாச்சு. கம்பல்ஷன், there is a compulsion to join together to defeat. அப்ப வந்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு. அதாவது எல்லாருக்கும் ஒரு கட்டாயம் இருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு, எல்லா கட்சிகளும் மாநில கட்சிகளை பத்தி சொல்றாரு. நாங்கள் ஏதோ மாநில கட்சிகள் தயவில் இருக்கணும். நாங்க வந்து மாநில உரிமைகளை மதிக்கிற, மாநில கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துகிற செல்வாக்குள்ள மம்தா பானர்ஜியை மதிக்கிறோம், ஆம் ஆத்மியை மதிக்கிறோம், கேஜ்ரிவாலை மதிக்கிறோம். நீங்க பலவீனமா இருக்கிறதுனால இது வந்து மாநில கட்சிகளை மதிக்கிறதுனால நாங்க பலவீனம்னு சொல்ல முடியாது. நாங்க எங்க வலுவா இருக்கணும் அங்க இருக்கிறோம். அதனால அடுத்த கட்டம் நான் கேட்கிறேன், இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி சேருவதற்கு ஏதாவது ஒரு கட்சி பேர் சொல்லுங்க. இன்னைக்கு மோடி இவ்வளவு செல்வாக்கா இருக்காருல்ல, 303 சீட்டு வச்சிருக்காருல்ல பார்லிமெண்ட்ல, லோக்சபா, அவரோட கூட்டணி சேருவதற்கு எந்த அரசியல் கட்சியாவது தமிழ்நாட்டுல யாருமே சேருவதற்கு பிஜேபியோட தயாரா இல்ல. அதிமுக தயாரா இல்லைங்க. இதே அதிமுக ஜெயலலிதாவிடம் 27 சீட்டு வாங்கினோங்க. நாங்க 39ல 27 வாங்கினோம். அந்த வலிமை எங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு இந்தியாவை ஆளுகிற பாஜக கூட்டணியே வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா பாஜகவை சேர்த்தா நமக்கு எதிர்காலமே பாழாயிடும், வெற்றி வாய்ப்பே இருக்காது. அதனால ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தீண்டத்தகாத கட்சியாக பாஜகவை அதிமுக கருதுகிறது. இப்படி அகில இந்திய அளவில் கூட எந்த கட்சி இருக்கு? ஒரு பிரதான தேசிய கட்சி ஒண்ணு சொல்லுங்க. யாருமே இல்ல. மோடியோட யாரும் இணங்கி பணியாற்றுவதற்கு தயாரா இல்ல. ஏன்னா ஜனநாயகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியில ஒரு சர்வாதிகாரியாக அவர் செயல்படுகிறார். அவர் தனித்தன்மை. உங்க பாயிண்ட் என்னன்னா வந்து இப்ப நிதிஷ்குமார் விவகாரம்லாம் பெருசு இல்ல, மம்தா பானர்ஜி நிதிஷ்லாம் பேசி தீர்த்துப்பாங்கன்றீங்க. அவர் ஒரு நண்டு கதையை சொல்றாரு. ரெண்டு நண்டு பிடிச்சி இழுக்குன்ற கதையை சொல்றாரு. கூட்டணியில அனைவரையும் ஒருங்கிணைப்பதில் தீவிரமாக பணியாற்றியவர் நிதிஷ்குமார். ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் அனுபவம் வாய்ந்தவர், சோசியலிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர். அவர் வந்து பாரம்பரியமான ஒரு மெச்சூர்ட் மேன் தான். விரக்தியில வேண்டான்றாரு. இது எனக்கு பதவியே வேண்டாங்கன்றாரு. இதெல்லாம் பேசி தீர்க்கப்படும். இன்னும் 2 மாசம் தான் தேர்தல். இது ஒரு 2-3 நாள்ல பாருங்க நல்ல செய்தி வரும், பேசுவார்கள், தீர்க்கப்படும். அதனால இதுல எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. எல்லாரையும் சேர்க்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்கு. ஓகே, மோடிக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி. அதுல வந்து மாநில கட்சிகள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி, இங்க நிதிஷ்குமார், பீகார்ல, தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் யார் ஒரு மாநில கட்சி வலிமையாக இருந்தால் அந்த மாநில கட்சியினுடைய தலைமைக்கு கீழே காங்கிரஸ் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கு. அர்ஜுன் மூர்த்தி, எனக்கு சுருக்கமா சொல்லுங்க. கோபன் நான் சொல்வது, நீங்க யதார்த்த அரசியல்வாதி தான். இவ்வளவு கட்சிகளை சேர்க்கிறப்ப சில கருத்து வேறு, அது சரி செய்யப்படும். அடுத்த நகர்வை நோக்கி நகர்வோம், தொகுதி பங்கீட நோக்கி நகர்வோன்றப்ப தொகுதி பங்கீடுலாம் இந்த கூட்டணியில பேச முடியாது. அதுக்குன்னு நாங்க ஒரு குழு வச்சிருக்கோம். அவங்க பேச போறாங்க. முகுல் வாஸ்னிக் கன்வீனராக, அசோக் கெலாட், பாகல், அப்புறம் அவங்க எல்லாம் சல்மான் குர்ஷித் வச்சு ஒரு குழு. அந்த குழு வந்து ஒவ்வொரு அடுத்த கட்டம் பானர்ஜி கிட்ட பேசுவாங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட பேசுவாங்க. அது அடுத்த கட்டம். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க இவங்களுக்கு.
காங்கிரஸ்க்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆமா, ஜனநாயக கட்சிங்க. அதான் எவ்வளவு பெரிய கஷ்டம். ரொம்ப ஜனநாயகம் ரொம்ப என்ன சார் கஷ்டம் அதை சொல்லுங்க சார். ஜனநாயகமா எவ்வளவு கஷ்டம். ஜனநாயக கட்சி ஒரு வலிமையான கட்சி 10 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்ச கட்சி. 10 வருஷத்துக்கு முன்னால 10 ஆண்டுகள் தொடர் ஆட்சி பண்ண கட்சி. இந்த கட்சிக்கு இன்னைக்கு வந்து தன்னோட கட்சியோட பாரத பிரதமர் யாருன்னு சொல்றதுக்கே இவ்வளவு தடுமாறு சொல்றது இல்லையே. ஏன் சொல்ல வேண்டாமா? நாங்க எப்பயும் சொல்றது இல்ல. மன்மோகன் சிங் அறிவிச்சோமா? மன்மோகன் சிங் நாங்க அறிவிக்கிறது இல்ல. மன்மோகன் சிங் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூடி வந்து ஒருத்தரை தேர்வு பண்ணுவாங்க, அவ்வளவுதானே சார். அப்படி இல்ல. இந்திரா காந்தியை எதிர்த்து மொரார்ஜி தேசாய் போட்டிட்டாருங்க. ஒரு நிமிஷம் சுருக்கமா சொல்லுங்க. மன்மோகன் சிங் அறிவிச்சதுக்கு காரணம் வந்து சுப்பிரமணிய சாமி. இல்ல அது வேற கதை சார். அந்த கதையெல்லாம் இப்ப வேண்டாம் சார். நம்ம நாட்டுக்கு வரல. அவங்க சோனியா காந்தி வந்திருப்பாங்க. இல்ல அர்ஜுனமூர்த்தி அவங்க மறுத்து தான் இல்ல பாயிண்டடா வரும். அது டீவியேட் ஆயிட வேண்டாம். பெரிய வளர்ச்சி திசை மாற்ற வேண்டாம். நான் ஒரே ஒரு நேரடி கேள்வி. இல்ல நேரடி கேள்வி. இல்ல அர்ஜுனமூர்த்தி, நான் நேரடியான ஒரே கேள்வி என்னன்னா, இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் கோபண்ணா அவர்கள் சொன்னது, நீங்க சொன்ன கருத்து வேறுபாடுகள்லாம் சரி செய்யப்படும் சார். என்னைக்குமே ஒன்று வச்சுக்கோங்க சார், எல்லா அரசியல் கட்சியிலையும் ஜனநாயக ரீதியாக சரிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சார். இவங்களுக்கு அந்த வாய்ப்பே இருக்காது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைங்க விளையாடுற ஐட்டத்தை வச்சு பார்த்தீங்கன்னா பசில்ஸ் இருக்கும். அதாவது கரெக்டாக பொருந்தக்கூடிய இடத்துல வச்சிருவாங்க. அந்த குழந்தைங்க வச்சோன்னா செட் ஆகும். இங்கே எதுவுமே பொருந்தாதது. இது எப்படி பொருந்தி நிற்க போகுது? இந்தியா கூட்டணி நிற்க போறதே இல்லை. பொருந்தா கூட்டணி இது என்ன முயற்சித்தாலும் பொருந்தவே பொருந்தாது அப்படின்ற ஒன்றும். இரண்டாவது வந்து ஒண்ணு சொல்றேன் சார், சுருக்கமா சொல்லுங்க. எதிர்ப்பு வந்து மோடி எதிர்ப்பு மட்டுமே வச்சு அரசியல் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய, அதாவது ஒரு ஆளை தகர்க்கணுங்கிறதுக்காண்டி அது வேற. ஒரு 20 பேர் நான் வேற இடத்துக்கு நகர்த்துறேன் தலைப்பை சார். அது இன்னொரு கட்டத்துல பேச இல்லங்க. கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியே இது இல்லையே. அப்புறம் எப்படி இது வந்து ஒரே கொள்கை என்ன? மோடிஜியை அன்சீட் பண்ணணும். இத தாண்டி கொள்கை இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அரசியலும் இல்ல நுணுக்க பேசலாம் அர்ஜுனமூர்த்தி. காத்துருங்க. இப்போ அவர் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தேவை கருதி உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டணிக்கான முழு ஒத்துழைப்பு கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. காங்கிரஸ் பலவீனமா இருக்கு. அதனால எப்படி பொறுத்தினாலும் இது பொருந்தவே பொருந்தாது அப்படின்றப்ப சுமன் சொன்ன மாதிரி இது அடுத்த கட்டத்துக்கே நகரலையா இந்தியா கூட்டணி? இல்லை, முதல்ல வந்து ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் கூட்டணி இல்லை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய விஷயம், தேர்தல் எல்லாவற்றையும் சிறுபிள்ளைகளுடைய விளையாட்டாக வந்து கருதுவதே வந்து சரியான பார்வை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு குழந்தைகள் விளையாட்டு கிடையாது, சிறுபிள்ளை விளையாட்டு இல்லை. ஜனநாயகம் என்பது அதையெல்லாம் தாண்டிய விஷயம். அதே போல் வந்து திருப்பி சொல்கிறது, மோடி இருக்காரு, உங்களுக்கு யார் இருக்காரு, ராகுல் காந்தி நிறுத்துங்கன்னு. உங்களோட டேர்ம்ஸுக்கு வந்து எதுக்கு எதிர்கட்சி விளையாடணும்? நீங்க யூ டோன்ட் செட் த ரூல்ஸ். எதிர்கட்சிகளுக்கு வேண்டிய ரூல்ஸ் அவங்க செட் பண்ணிட்டு போறாங்க. இப்போ நீங்க கொள்கை ரீதி அதுக்கு பேரே இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் தானே. அது பல்வேறு, அதில் இடதுசாரி கட்சிகள் இருக்கு, பொது உடைமையை பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, அம்பேத்கரியல் பெரியாரியல் பேசக்கூடிய கட்சி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, தேசியம் பேசக்கூடிய காங்கிரஸ் இருக்கு. எல்லாரும் சேர்ந்த ஒரு கதம்பம் தானே அது. இன்ஃபேக்ட் இதுக்கு சரியான பதில வந்து அதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு புகழ்பெற்ற ஆங்கில பத்திரிகையோட ஒரு கான்க்ளேவ்லே சொன்னார். அவர் உதாரணமாக சொன்னது வேர்ல்டு வார் 2 அப்போ எப்படி வந்து சோவியத் ரஷ்யாவும் கம்யூனிசம் பேசக்கூடிய சோவியத் ரஷ்யாவும் கேபிட்டலிஸ்ட் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து நெசசிட்டி ஆஃப் த மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன் என்ற அந்த உதாரணத்தை சொல்லி, அதே போல இன்று ஒரு தேவை எழுகிறது அப்படின்னு சொல்றாரு. மோடி என்ற ஒரு நபரை எதிர்ப்பது ஏதோ மோடி ஒரு தனிநபர் இல்லை, அவர் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கொள்கையை எதிர்ப்பது தான். ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். அவங்க என்ன முதல் முழக்கமா என்ன வச்சாங்க? ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். இன்று எல்லா அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தன்னாட்சி பெற்ற எல்லா அமைப்புகளுமே வந்து காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்கு, தாக்குதலுக்குள்ளா இருக்கு. இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை வந்து சேலஞ்ச் ஆயிருக்கு. எந்த அளவிற்குனா இந்த நாட்டினுடைய பெயரை வந்து இவர்கள் கூட்டணிக்கு இந்தியா என்று வைத்ததனாலேயே பாரத் என்று பெயர் மாற்ற போறோம் அப்படின்ற ஒரு சர்ச்சையே கிளப்பி விட்டாங்க ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரில். அப்புறம் அதை பத்தி பேச்சே இல்லை. ஸோ அந்த எல்லைக்கு போய்விட்டது இந்திய அரசியல்ன்றது. அப்போ அதையெல்லாம் பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டணி உருவாயிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு தேவை கருதி, ஒரு நெருக்கடி கருதி தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது அப்படின்றது எல்லா தலைவர்களும் தெரிஞ்சுதானே உள்ளுக்கு வராங்க. ஆமா, அதுல ஏன் நிதிஷ் வந்து திடீர்னு விரக்தி இடத்துக்கு போறாரு, மம்தா பானர்ஜி இன்னமும் ஒரு கராரா இருக்கிறாங்க, அதை தான் அவர் சொல்றாரு. இதுக்கு இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்ற இல்ல. இதெல்லாம் இல்லாம எல்லாரும் வந்து உட்காந்து முதல் கூட்டத்திலே இல்ல 3வது கூட்டத்திலே எல்லாரும் நம்ம இன்னைக்கே முடிவு பண்ணிடலாம், இந்த தொகுதியில எல்லாரும் நிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி இன்னைக்கே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுமா? தேர்தல் முதல்ல அனௌன்ஸ் ஆயிருக்கா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், பாஜக வந்து இன்னைக்கு அதிமுக கூட்டணி விட்டு விலகிறேன்னு சொல்லி மாசங்கள் ஆச்சு.
கூட்டத்துக்கு கூட்டம் மைக்க பார்க்கும் போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பிளண்டா சொல்றாரு அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலே இல்ல கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, தேசிய தலைமை தான் சொல்லும். பியூஷ் கோயல் அவர்களோடு ஒரு செலக்டான ஒரு 6-7 பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்தது. அதுல நானும் போயிருந்த ஒரு இன்டராக்ஷன் நடந்தது. பல முறை கேள்வி கேட்டோம் நேரடியா. நான் அது கடைசியா நான் அந்த கேள்வி திருப்பி கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொன்னார், அரசியல்ல வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற வார்த்தையை சொன்னாரு. இன்றளவும் அதிமுக பல கூறுகளாக பிளவுபட்டு இருக்கிற அதிமுகவை எதிர்பார்த்து தான் கூட்டணி முறிந்தது என்று டிக்ளேர் செய்யறதுக்கு தைரியம் இல்லை. ஏன் அவ்வளவு பெரிய மோடி 303 சீட் இருக்கு, எங்களுக்கு எந்த இடத்துலயும் கூட்டணியே தேவையில்லைன்னு பேசக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்துல இவ்வளவு பலமீனமா இருக்கீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறோம், யதார்த்தத்தை பேசுவோம். ஆனால் முறிந்து விட்டது கூட்டணி என்று பலமுறை சொல்லக்கூடிய பிளவுண்ட ஒரு அதிமுக தலைமைக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் குறைந்தபட்சம் ஆமா கூட்டணி உடஞ்சு போச்சு அங்கீகரிக்கக்கூடிய நிலையில கூட பாஜக இல்லையா? அவ்வளவு பலவீனப்பட்டு போயிருக்கீங்களா தேசிய அளவுல? உங்களுக்கே இந்த சிக்கல்னா அவங்களுக்கு இருக்காதா? அங்க பல கூட்டணிகள், பல கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி. நீங்க அவர் சொன்னார்ல பிரேக்அவே ஃபேக்ஷன் தான். ஆமா, சரத்பவார் பிரேக்அவே ஃபேக்ஷன் தான், மம்தா பானர்ஜி பிரேக்அவே ஃபேக்ஷன் தான், பல கட்சிகள் பிரிஞ்சுதான் இருந்தது. சரி, நீங்க இவ்வளவு கூட்டு கேக்குறீங்களா, எதுக்காக பிஎம் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணுவாங்க? அவங்க வெளிப்படையா சொன்ன மொரார்ஜி தேசாய் 77ல டிக்ளேர் பண்ணலையே. ஏன் என்டிஏ வந்து வாஜ்பாய் ஆட்சி அமைச்சிட்டு இருந்தப்போ அதுக்கு கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தானே இருந்தாரு, அத்வானி இல்லையே. அவங்க பாஜக வச்சுட்டாங்க, நீங்க ஏன் வந்து காங்கிரஸ்ல வைக்கணும்னு கேக்குறீங்க? அது அவர்கள் முடிவெடுப்பாங்க. நீங்க வைக்காததுனாலயே ஒருமித்த கருத்து இல்ல, மாறுபட்ட கருத்து இருக்குன்ற. நான் என்ன கேக்குறேன், ஒருமித்த கருத்து இவங்க எல்லா விஷயத்திலயும் ஒன்றுபட்டுட்டா இந்தியா கூட்டணி ஒரு கட்சியா இருந்துட்டு போயிடலாமா? எதுக்கு கூட்டணியா இருக்குது? பல்வேறு கருத்து வேறுபாடுகளோடு தானே அவங்க முதல் கூட்டம் வந்து நடத்தினாங்க இல்லையா? அந்த முதல் கூட்டம் பட்னால நடந்த உடனே அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல வெளிப்படையாக எல்லோரும் ஒப்புக்கொண்ட விஷயம், குறிப்பாக ராகுல் காந்தியும் மித்த எல்லா கட்சி தலைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் என்ன, எங்களுக்குள்ள பல முரண்கள் இருக்கிறது, ஆனாலும் பல்வேறு காரணங்களுக்காக குறிப்பாக நாட்டின் எதிர்காலம் கருதி ஜனநாயகம் கருதி நாங்க ஒன்றிணைந்திருக்கோம். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு, சீட் ஷேரிங்லயும் கருத்து வேறுபாடு இருக்குன்றாங்க. தலைவர்களுக்கு மத்தியில் ஈகோ இருக்கா? இல்லன்னா அப்புறம் எதுங்க அரசியல்? இப்ப நான் என்ன கேக்குறேன், சால்வ் பண்ண முடியும். நிச்சயமாக முடியும். நீங்க அதுல முன்ன பின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இப்ப நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஓடு கூட்டணியோடு பயணிப்பதனால வருங்காலத்துல காங்கிரஸிற்கோ குறிப்பாக இடதுசாரிகளுக்கு அங்க எம்பியும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, அவர்களுக்கு வருங்கால அரசியல் எதிர்காலம் குறித்து ஒரு அச்சம் இருக்கலாம். அதனால அங்க நடக்குமா நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கூட்டணி இல்லாம தான் துப்குரியில ஜெயிக்கிறாங்க அம்மையார் இவங்க மம்தா பானர்ஜி. ஆனால் அதே கோஷியில கூட்டணி இல்லாமலே கூட்டணி இல்ல, ஆனாலும் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல அங்க வெற்றி பெறுகிறார்கள் உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ். சோ இதெல்லாம் சாத்தியங்கள் இருக்கு, பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு 3 மாசம் இன்னும் எலெக்ஷன் வரப்போகுதா, எப்ப வரப்போகுதான்னு தெரியல, ஸ்னாப் போல் பிப்ரவரினாங்க, இல்ல மேல வருமானு தெரியல. ஆனா அதுக்குள்ள வந்து நீங்க கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணல, உங்களுக்கு எவ்வளவு சீட் டிக்ளேர் பண்ணல அப்படின்னா அதற்கான டைம் இன்னும் இருக்கு, பேசலாம். சுமந்த், இப்போ இந்தியா கூட்டணிக்குள் இந்த தலைவர்களிடம் இருக்கக்கூடிய இணக்கத்தில் சிக்கல் இருப்பதா சொல்லப்படுது. இப்போ ஒருங்கிணைப்பாளராக யார் அப்படின்றப்ப ராகுல் காந்தி வந்து மம்தா பானர்ஜியிடம் அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம அறிவிக்கலாம் பிறகே நிதிஷ்குமார் வந்து அதிருப்தி அடைகிறார், எனக்கு தலைவர் பதவியே வேண்டான்றார். அவரை ஒட்டி ராஷ்டிரிய ஜனதா தளம் அவங்களும் நிதிஷ் நிலைப்பாடையே எடுக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் சுமூகமா தீர்க்க முடியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்றது ஒண்ணுதான், தொகுதி பங்கீடு சுமூகமாக இருக்க வேண்டும் இறுதியாக. இரண்டாவது, களத்துல வந்து ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். இது 2 தான் ரிக்குவயர்மெண்ட். தலைவர்களுக்கு இல்லையே கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவல் அம்பிஷன் இருக்கலாம். இதை வந்து நான் வந்து மேக் ஆர் பிரேக் என்று நான் பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 400 சீட், குறைந்தது 375 இடங்களில் ஒரு கேண்டிடேட், காமன் கேண்டிடேட்டை பிஜேபிக்கு கேண்டிடேட்டுக்கு எதிராக இவர்களால் நிறுத்த இயலுமா இயலாதா, அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். கேரளா பத்தி எனக்கு கவலை இல்லை, பிகாஸ் கேரளால வந்து யார் ஜெயிச்சாலும் அது பிஜேபி ஜெயிக்க போறது இல்லை. சோ அது கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாலும் அவங்க வந்து நாளைக்கு ஒரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு வேளை வந்தார்கள் என்றால் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க போறார்கள். காங்கிரஸ் ஜெயிச்சா காங்கிரஸ் அதுல கூட்டணியில இருக்காது. சோ அது வந்து ஐ எம் நாட் வரிட் அபவுட் கேரளா, அதுல வந்து ஒருங்கிணைந்த வேட்பாளர்லாம் இருக்காது. பட் மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவர்களுக்கு அது அவசியம். என்ன பொறுத்த வரைக்கும் பீகார்ல நிதிஷ்குமாருடைய செல்வாக்கு சமீபத்துல உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு லல்லன் சிங் அவரை வந்து அந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்ண வச்சாரு. சோ நிதிஷ்குமார் ஒரு வேளை பாஜக பக்கம் மீண்டும் செல்வாரா அப்படிங்கிற அந்த சந்தேகம் இன்னும் இருக்கிறது. வேற நான் ஒரு 6-7 மாநிலங்கள் ரொம்ப கிரிட்டிக்கல்.
ஒன்று மகாராஷ்டிரா, இரண்டாவது மேற்கு வங்கம். இந்த 2 மாநிலங்கள் ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா சென்ற முறை பாஜக 18 இடங்கள் பெங்கால்ல ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி காங்கிரஸ் பிளஸ் சிபிஎம் பிளஸ் டிஎம்சினா அந்த 18ல கணிசமான எண்ணிக்கையில இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது மகாராஷ்டிரால இந்த பிளவுபட்ட சிவசேனாவும் பிளவுபட்ட என்சிபிக்கும் சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் தான் ஆதரவு மக்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை பெருமளவில் இருக்கு. போன வாட்டி பிஜேபி சிவசேனா டுகெதர் 41 out of 48. சோ அங்கேயும் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும் என்று எதிர்பார்ப்பு இருக்கு. அதே சமயம் டெல்லியில 7ல 0, மற்ற எதிர்கட்சிகள் சென்ற முறை 0, பாஜக 7 out of 7. சோ ஆம் ஆத்மியும் காங்கிரசும் ஒன்று சேரும் போது அங்க ஒரு 2-3 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சமாஜ்வாதி கட்சி போன்ற கட்சிகளோட உத்தரப்பிரதேஷ்ல கூட்டணி எல்லாம் இப்போ புதிதாக காங்கிரஸ் என்ன கேட்கிறாங்க, நாங்க மாயாவதியும் கூட்டுக்கிறோம். அதுக்கு அகிலேஷ் சொல்லியிருக்காரு, முதல்ல நம்ம பேசி டிசைட் பண்ணலாம் மாயாவதி வருவாங்களா இருக்கணுமா அப்படின்ட்டு. சோ இப்போ மாயாவதி பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் அகிலேஷ் பிளஸ் ஆர்எல்டி ஆஃப் இவர் ஜெயந்த் சௌத்ரி எல்லாரும் சேர்ந்து உத்தரப்பிரதேஷ்ல கூட்டணியில இருந்தாங்கன்னா அது நிச்சயமா நாம் இதெல்லாம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க அப்படியே ஸ்வீப் பண்ணுவாங்க. பாஜக 62 சீட்டு ஜெயிச்ச பாஜக இந்த வாட்டி 10 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்லல. 62ங்கிறது 52 ஆகிடலாம். ஒரு நெருக்கடி பாஜகவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத நெருக்கடி கொடுத்து ஒவ்வொரு மாநிலம் இந்த மாதிரி 5-6 மாநிலங்கள்ல 10 சீட்டு 15 சீட்டு 5 சீட். கர்நாடகால இன்னொரு கூடு போன வாட்டி 25க்கு 28 28க்கு 25 பாஜக. இந்த வாட்டி அது 20 குறைக்கலாம். சோ இந்த மாதிரி பண்ணும்போது அவர்களை அந்த மெஜாரிட்டி மார்க்குக்கு கீழே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்கு. பேசலாம். இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நான் பார்க்கவில்லை. ஒரு நெருக்கடி, ஒரு கடும் போட்டியை கொடுக்க முடியும்ன்றீங்க. ஆமா, பாஜகவுக்கு மெஜாரிட்டி வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை இந்தியா கூட்டணியால உறுதியாக உருவாக்கும். அர்ஜுனமூர்த்தி, இப்போ முதல்ல அவங்க பேசினதுதான் 400 இடங்கள்ல பொது வேட்பாளர் பாஜகவுக்கு எதிராக நிறுத்திட்டா அப்படின்னு. அதை நோக்கி தானே இந்தியா கூட்டணி நகருது. அதுல என்ன சிக்கல் இருக்கு? அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை நோக்கி நகருதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது நோக்கி தான் நகருதாங்கிறதுல நிறைய டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. டே பை டே டவுட் வருது. இப்போ நேற்று முடிவு எடுக்கிறத இன்னும் ஸ்மூத்தாகவே நடத்தியிருக்கலாம். நேற்று 3 பேர் முக்கியமான பங்களிப்பு கொடுக்க ரீஜனல் பார்ட்டி போகவே இல்லை. அது பெரிய பின்னடைவு இல்லையா? இருக்கிறதுல முக்கியமானது யார்? பெரிய ஸ்டேட்டுன்னு பார்த்து நிறைய எம்பியை கொடுக்க போகிற ஸ்டேட்லேருந்து ஆள் போகல. யூபிலேருந்து ஒரு ஆள் போகலை, இதுலேருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ஆள் போகலை. அப்போது என்ன உங்களுக்கு உத்தவ் தாக்கரே அவர் விடுங்க, அவர் கூட மகாராஷ்டிராவில் சரத்பவார் இருக்கார், முட்டு கொடுக்க சரத்பவார் இருப்பார், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே இந்த மாதிரி 2 ஜாஸ்தி கேண்டிடேட் உள்ள இடத்துலேருந்து ஆள் போகலைன்னா போகாதது. இவர் அண்ணன் சொன்ன மாதிரி, அவங்க ராமன் சொன்ன மாதிரி அவங்களோட அந்த 10 சீட்டு கூட வர்றதோ 20 சீட்டு கூட வர்றதுக்குள்ள வாய்ப்பே இப்போவே போகாததை புறக்கணிப்பு, இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறாங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லணும் நெகோசியேஷன் கூட சொல்லிக்கங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு உள்ளுக்குள்ள ஒரு அண்டர் கரண்ட்ல ஒரு நெகோசியேஷன் வந்தா அதெல்லாம் சொல்லுங்க, அப்புறம் கலந்துக்கிறோம். இருக்கலாமே, அரசியல் ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. ஏன் காங்கிரஸ் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் டிஸ்க்ளோஸ் பண்ணுமா என்ன? ஏற்கனவே எடுத்ததே 50 சில்லற தானே. மம்தா பானர்ஜி பிரதமர் ஆகிற ஆசையெல்லாம் இல்லைன்னு 2 முறை சொன்னாங்க. எல்லாருமே பிரதமர் ஆகிற ஆசை இல்லைன்னு சொல்லிக்குவாங்க. அரசியல் இருக்கவங்க எல்லாம் அப்படித்தானே சொல்லிக்குவாங்க. ஜனநாயக பற்றுல தான் இருக்கேன், நான் சமூக சேவை பண்ற மாதிரி. இல்லை, எனக்கு ஒன்று புரியல சார். இப்போ கோபண்ணா சாரும் கேட்டாங்க, கார்த்திகேயன் அவங்களும் உங்கள்கிட்ட கேட்டது. இப்போ நீங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அப்படின்னு இருக்கிறப்ப திரு எடப்பாடி பழனிசாமி குறித்தே இன்னும் பதிலே சொல்வதற்கு உங்களுக்கு தயக்கம், இன்னும் உத்தரவுக்கு காத்திருக்கிறப்ப இவங்களை மட்டும் இம்மீடியட்டா நேத்தே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறீங்க. இல்லை, இங்க பாருங்க, அவங்க எடப்பாடி அவர்கள் என்டிஏ கூட்டணி நடக்கும்போது இங்கேருந்து போறார், ஆல் தி வே போறார். ஜேபி நட்டாஜி அவருக்கு பொக்கே கொடுத்து ரிசீவ் பண்றார். மோடிஜியோட நெக்ஸ்ட்ல உட்கார்ந்துருக்கார். சரி, இந்தியா முழுக்க நாங்கள் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு இந்தியாவை டெல்லியிலேருந்து சொன்னால் தான் இந்தியா முழுக்க அந்த நியூஸ் போகும். நாங்கள் தான் முக்கியமான பங்களிப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு பின்னால் அவங்களோட முடிவுகள் ஏதாச்சும் இருந்தால் கூட, இன்னைக்கு தேதி எங்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே எப்படி பார்ப்போம்னா, நாங்கள் எல்லாத்துலேயுமே நம்பிக்கை வைப்போம். நாங்கள் மக்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், மக்களோட உணர்வு மேல நம்பிக்கை வைக்கிறோம். நாங்க செஞ்ச செயல்பாடு 9 ஆண்டுகள். நீங்க மக்கள் மேல நம்பிக்கை வைங்க, அதுக்காக எடப்பாடி பழனிசாமி குறித்து கருத்து தெரிவிக்காம இருக்கீங்களா? நாங்க என்ன சார், எங்களோட மாடல் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மோடஸ் ஆப்பராண்டி இருக்கு சார். எங்க மோடிஜியோட மோடஸ் ஆப்பராண்டி அப்படின்னா எல்லாமே ஸ்டீவ் ஜாப் மாதிரி அன்பில் தான் பண்ணுவார்.
he will not disclose anything on the priority. We will unveil. ஆனா இந்தியா கூட்டணி எல்லாத்தையும் சொல்லிரணும். இல்ல இந்தியா வெளிப்படையா சொல்லிரணும் உங்களுக்கு. நீங்க தானே டிபேட் பண்றீங்க. சார் இல்ல சார் அவங்க வராததுக்கு இல்ல சார் அவங்க வராததுக்கு பிரதமர் வேட்பாளர்ன்ற ஆசை இருக்கு, அதனால புறக்கணிச்சிட்டாங்க, பேரம் நடக்குதுன்னு சொல்லுறீங்க. என்னோட உட்கருத்தை நீங்க கரெக்டா வாங்கிக்கங்க. ஒரே உட்கருத்து தான். இப்போ வந்து ஒரு அச்சாணி வேணும். காங்கிரஸ் இதுல அச்சாணியா செயல்பட போதா, அச்சாணியா செயல்பட போல. இதுக்கு வந்து அவங்க நேஷனல் பார்ட்டி, யார் அச்சாணின்னு கேட்டாரு. நேஷனல் பார்ட்டியா, நேஷனலுக்கு சொல்லுங்க சார். காங்கிரஸ் முன்னெடுப்பான இது கூட்டணியா இல்ல இது கிச்சடி கூட்டணியா நீங்க டிஸ்கஸ் அச்சாணியா இருக்க போறீங்களா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. அதான் கேள்வி. இன்னைக்கே அவர் கேட்டார், இந்த டிபேட்ல முடிவு பண்ணணும். இல்ல 26 கட்சி கொண்ட இந்தியா கூட்டணியை தாங்கி நிற்கிற ஒரு அடித்தளமாக ஒருங்கிணைக்கிற கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கும். நாங்க தெளிவா சொல்லிட்டோம், பிரதமர் வேட்பாளர் யாருன்னு நாங்க இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு ஜனநாயக முறைப்படி யார் அதிகமாக வெற்றி பெறுகிறார்களோ அந்த அடிப்படையில் வெற்றி வாய்ப்பை பொறுத்து அந்த முடிவை நாங்கள் எடுப்போம். இல்ல அவங்க அர்ஜுனமூர்த்தி சொல்ல அதை நீங்க முடிவு பண்ணாதீங்க. மம்தா பானர்ஜிக்கு அந்த ஆசை இருக்கு, இல்ல நிதிஷ்குமாருக்கு இருக்கு. இல்ல யாருக்கு என்ன ஆசை என்பதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இல்ல உரிமை இருக்கலாம். இல்ல எல்லா இப்போ பாஜகவில் தான் மோடியை தவிர யாரும் வர முடியாது. எங்க கட்சியில யார் வருவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகு யார் யார் எந்தெந்த கட்சி எப்படி வெற்றி பெறுகிறதோ அந்த அடிப்படையில் எல்லாரும் கூடி ஒருமித்த கருத்து அடிப்படையில் நாங்கள் தேர்வு செய்வோம். ஒன்று. ரெண்டாவது, எங்கள் கூட்டணி நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். சிறு சிறு கருத்து வேறுபாடு வருங்க. ஒரு 26 கட்சி ஒன்று சேர்ந்து 4 கூட்டங்கள் நடத்திட்டோம். 5வது கூட்டம் அடுத்து நடத்த போகிறோம். எங்கள் கருத்து வேறுபாடுகளை நாங்கள் தீர்த்து கொள்வோம். இதில் பிரச்சனையே கிடையாது. அந்தந்த மாநிலத்தில் எந்தெந்த கட்சி வலிமையாக இருக்கிறதோ அது தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எங்க கட்சியில் ஒரு குழு இருக்கு. அதுல தொகுதி பங்கீடு நடக்கும். ஓகே, உப்பியது பாருங்க, ஒரு பெரிய சாதனையை நீங்க பாஜக மறுக்கிறது. அதாவது மம்தா பானர்ஜியும் சீதாராம் யெச்சூரியும் ஒன்னா ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து பேசுறாங்க பாருங்க, பெரிய சாதனை அது. அப்புறம் ஆம் ஆத்மி எதிர்பார்த்தீங்களா? கேஜ்ரிவால் கார்கே வீட்டுக்கு வந்து ராகுல் காந்தி முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்துவார் நீங்க எதிர்பார்த்தீங்களா? நடக்குது. தொகுதி பங்கீடு அடுத்த கட்டத்துக்கு சிவசேனாவும் காங்கிரஸ் ஒன்று சேர்ந்து நீங்க சாத்தியம்னு என்னைக்காவது நினைச்சது உண்டா அர்ஜுன்? அது நடக்குது இல்ல. சர்க்காரியா கமிஷன் எல்லாம் நடக்கும் சார். சர்க்காரியா கமிஷனுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அம்மா வந்து கலைஞர்கிட்ட போனது கூட நடக்கும் சார். அது காங்கிரஸோட இயல்பு. நாங்க காங்கிரஸோட இயல்பு. சர்க்காரியா கமிஷனை பத்தி இப்ப பேசுறீங்க. நான் சொல்றது, நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நாங்களும் கிட்டத்தட்ட 2003 நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். நடுவில் 2014 மட்டும்தான் தேர்தலில் நிற்கல. இது ஒரு கொள்கை கூட்டணி, ஒரு எங்களுக்குள்ள நல்ல இணக்கமான ஒரு கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். போன தேர்தலில் 39 இடத்துல 38 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். பாண்டிச்சேரியோட 30-19. இந்த தடவை என்ன கூடுதலா ஒரு தொகுதி அதிகமாக பெற்று 40ல் வெற்றி பெற போறோம். ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் சிதறி கிடக்குது தமிழ்நாட்டுல. நாங்க எங்க கூட்டணி கட்டுக்கோப்பா இருக்கு. ஒரு டிமாண்ட் கொடுத்திருக்காரு. இல்ல எங்க கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கு. எங்க கூட்டணி மீண்டும் நாங்க வெற்றி சார். அர்ஜுனமூர்த்தி சார், கூட்டணி யாரும் இல்ல. நீங்க 25 தொகுதிகள்ல பாஜக வெற்றி பெறும் அப்படின்றது ஒருவேளை அமைதியா இருக்கிறீங்கல்ல, அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு டிமாண்ட் இல்லையா? அதுக்கு மட்டும் மக்கள் பதில திருப்பி விடுறீங்க. எங்க மாநில தலைவர் இன்னைக்கு தேதிக்கு முழுக்க மக்கள்கிட்ட போறதை மட்டும் தான் பண்ணி. சார் கூட்டணி பத்தி பேசலாம் சார். மக்களுக்கு நாங்க மக்கள்கிட்ட போறோம், அது வேற டிபேட் சார். இப்ப கூட்டணி பத்தி பேசணும்ல சார். கூட்டணி நீங்க எல்லா எதிர்பார்ப்பையும் இந்தியா கூட்டணிக்கு வைக்கிறீங்க. உங்க கூட்டணி பத்தி நிறைய விமர்சனம் வச்சீங்கல்ல, உங்க கூட்டணியை பற்றி பேசுறப்ப ஒரு நெருக்கடி இருக்குல்ல, அது இந்தியா கூட்டணிக்கு இருக்காதா? எங்களுக்கு நெருக்கடி இல்ல சார். 20 கோடி மெம்பர்ஸ் உள்ள பார்ட்டி சார் இது. எங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல என்ன இருக்கு? 20 கோடி தமிழ்நாட்டுல உங்க நிலைமை என்ன சார்? தமிழ்நாடுல எங்க நிலைமையை 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். கார்த்திகேயன், இப்போ அர்ஜுனமூர்த்தி வந்து நிறைய விஷயங்கள் சொல்றார். அவர் ஒரு யதார்த்த தளத்திலிருந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்கிற ஆசைகள், உள்ளூர் ஆசைகள், அதிலிருந்து தானே சொல்றார். அதெல்லாம் நம்ம சவால்னு சொல்ல முடியாதா? அதெல்லாம் கடக்க வேண்டிய தேவை, ஒரு நெருக்கடி இந்தியா கூட்டணிக்கு இருக்கத்தானே செய்யுது. இல்லை, இந்த ஆசைகள்லாம் வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க 2019. அப்போது வந்து ஒரு பெரிய தோல்வி. அதோடைய விளைவு இன்னைக்கு என்னவா இருக்கு? அந்த இருப்பையே வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கு இல்லையா? எல்லா குறிப்பாக பிராந்திய கட்சிகளுக்கு, காங்கிரஸுக்கே கூட என்ன மாதிரியான அரசியலை எதிர்நோக்க போறாங்க 2024 அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரியோட உதாரணத்தையே சொன்னேன்.
எல்லாருக்குமே வந்து இது ஒரு பல்வேறு சமரசங்களை இதுவரை செய்யாத சமரசங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு இன்னைக்கு. நீங்க அவரு சொல்றாரு இல்லையா, இப்போ நீங்க பிஎம் கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ண எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது ஜனநாயகம் தானே அப்படின்றது. எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது ஜனநாயகம் தான். ஆனா பாஜக மட்டும் யார் வந்து மோடியை வந்து பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கூட்டணிக்கு வரலாம்னு சொல்றதுல என்ன ஜனநாயகம் இருக்கு? அதுக்கு ஜனநாயகத்துக்கு முரண் இல்லையா? அது பாசிசம் தானே. அதுதான் நான் பேசுறேன். அப்போ இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் இது போல ஆசைப்பட்டதும் 2019 அவர்கள் அதற்கு கொடுத்த விலைன்றது இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு வர்ற அன்னைக்கு இடி ரெய்டு வருது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து 4வது சம்மன் போயிருக்கு. அப்போ பல்வேறு பிரச்சனைகளை எல்லாருமே சஞ்சய் ராவத்துக்கு வழக்கு இருக்கு. இப்ப அர்ஜுனமூர்த்தி முதல் சுற்றுல சொன்ன மாதிரி மோடி எதிர்ப்புன்ற ஒன்றை மட்டுமே வச்சுட்டு இடி நெருக்கடியை மட்டுமே வச்சு ஒரு கூட்டணி அமைச்சு அதை வெற்றிகரமா இல்ல, அது வந்து பாஜகவினுடைய அது ப்ரொஜெக்ஷன். அது அவர் சொல்றது, அவர் அரசியல் ரீதியாக அவர் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் அவர் பேசுறாரு, அது நம்ம மறுக்கல. ஆனால் மோடி என்ற ஒற்றை நபரை எதிர்க்கிறது இல்லை, அவர் தாங்கி இருக்கக்கூடிய சித்தாந்தம் அந்த அரசு நகரக்கூடிய திசையை தான் விமர்சிக்கிறோம். இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை நோக்கி போயிட்டு இருக்கு, சிஏஎன்ஆர்சி ஆகட்டும் இல்ல வெளிப்படையாக சிறுபான்மை மத மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கு எதிரான என்ன மாதிரியான நகர்வை இந்த அரசு கொண்டு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்போ எலெக்ஷனே வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றாங்க. எலெக்ஷன் கமிஷனோட அப்பாயின்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸி போயிடுச்சு, அதுல ஒரு நியூட்ரலிட்டி இருந்தது, அதுவும் போயிடுச்சு. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கும், 2 பேருக்கும் ஒரு காமனான ஓட்டு இருக்கும், கூட ஒரு சிஜே இருந்தார், அது கூட இல்ல. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் அப்ப ஒரு சுமூகமாக போயிடுவாங்க, பேசி தீர்க்கப்படும்னு சொல்றீங்க. ஏன்னா அது அந்த நிர்பந்தம் இருக்கு எல்லா கட்சிகளுக்கும். நீங்க வந்து இப்போ நான் வெளிப்படையா இன்னொரு விஷயம் கேட்கிறேன். அப்போ ஒரு பொன்னையன் சொன்ன மாதிரி பிரதமர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்றனால தான் கூட்டணி உடைஞ்சு போயிடுச்சா? எடப்பாடி பழனிசாமி ஆசைக்கூடாதா, படக்கூடாதா, அதனால உடஞ்சிருச்சா? இல்ல அதனாலதான் பிரச்சனை வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டாரா? சொல்வதற்கு எனக்கு நகைப்புக்குரியதா தான் இருக்கு. ஆனா அவரும் ஆசைப்படலாம்ல. அப்ப அந்த மாதிரி நடந்ததான்றத பிஜேபி சொல்லுமா? இன்றளவும் இப்பவாவது பதில் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆமாம், நாங்கள் கூட்டணியில் இல்லை, பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியில் கிடையாது, வெளிப்படையாக ஒரு பதில் வரும்னு நினைச்சேன். ஆனா வர மாட்டேங்குது. அப்போ இவ்வளவு பலமாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு இவ்வளவு ஒரு தயக்கம் இருக்கும் பொழுது பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இது போல ஒரு கூட்டணி வைக்கும் போது மாற்று கருத்து வரத்தாச்சு. அது காங்கிரஸ் அச்சாணியா இருக்குமா? நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பேச்சு எடுத்த போது அகிலேஷ் யாதவ் அவர்களும், குறிப்பாக அகிலேஷும் சரி மம்தா பானர்ஜியும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி காங்கிரஸோடு நெகோசியேஷன் டேபிளுக்கு அமர்ந்து பேச மாட்டார்கள். நாங்க போன கூட்டத்தில் மம்தா பானர்ஜி மல்லிகார்ஜுன கார்கே, மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவும் கார்கே அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தார்கள் என்றதான் வந்தது செய்தி. இன்று கார்கேவை வந்து ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க சேர்பர்சனா. அதை வெளிப்படையா டிக்ளேர் பண்றாங்க. அதிகாரப்பூர்வமா இந்தியா கூட்டணி பேர்ல வரல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு? அப்ப காங்கிரஸ் வந்து ஒரு மையப்புள்ளிக்கு வருதுன்றத மம்தா பானர்ஜிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அதை ஏற்றுக்கொள்வதற்கு? சுருக்கமா காங்கிரஸ் கட்சியோட 26 கட்சி சேருதுன்னா அந்த நிர்பந்தத்தை ராகுல் காந்தி அவர்கள் 4000 கிலோமீட்டர் பாரத் ஜோடோ யாத்திரை, இப்போ மறுபடியும் ஒரு 6000 கிலோமீட்டர் எதற்காக நடத்துகிறார்? மோடி ஆட்சிக்கு எதிரான அநீதிகளுக்கு நியாயம் கேட்டு இந்த யாத்திரை நடக்குது. இதன் மூலம் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையை அவர் நிர்பந்தமான ஒரு சூழலை உருவாக்குகிறார். அவர் பதவிக்கு ஆசைப்பட்டவர் அல்ல, அவர் இந்த ஆட்சியை அகற்றப்படணும். இந்த அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது காங்கிரஸ். அந்த சூழலை ராகுல் காந்தி பின்னால இருந்து செயல்படுகிறார். காங்கிரஸ் கட்சியில எல்லாத்துக்கும் அர்ஜுனமூர்த்தி புன்னகையோட எதிர்கொண்டா எப்படி நான் எடுக்கிறது விவாதத்தை? காங்கிரஸ் வந்து இதுல ஒரு தவறு செய்யுது. இந்த பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஏன் இந்த 5 மாநில தேர்தல் வந்தப்ப மத்திய பிரதேசலயும் ராஜஸ்தான்லயும் சமரசம் செய்திருந்து இந்தியா கூட்டணியாக பயணித்திருந்தது, அது ஒரு கசப்பு உணர்வை ஏற்படுத்திருச்சா? 5 மாநில தேர்தல் காங்கிரஸோட அணுகுமுறை. 5 மாநில தேர்தல்ல அசோக் கெலாட், கமல்நாத் போன்றவர்களுக்கு எல்லார்கிட்டையும் சுதந்திரம் கொடுத்தோம். சரி, மேல இருந்து இயக்கல, அவர்களே முடிவு செய்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தோம். சரி, அவர்கள் எடுத்த அந்த முடிவுகள் அதனுடைய பாதிப்பை தான் நம்ம சந்திச்சோம். இப்ப இதை சரி செஞ்சிருவீங்க? இது சரி செய்வோம். இப்ப வந்து அந்த படிப்பினையை கற்று மீண்டும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே இலக்கு அர்ஜுன மோடி ஆட்சி அகற்றப்படணும். சுருக்கமா கஷ்டமா இருக்கு பாருங்க. அண்ணன் பெரிய மூத்த தலைவர், பல காலம் காங்கிரஸ்ல பெரிய நிர்வாகியா இருந்தவங்க. இப்போவும் வந்து செட்டில் பண்ணுவோம், பேசுவோம், தீப்போம், எப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா நாங்களாம் ரெடி ஆயிட்டோம். 400 MP எடுக்கிறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். அப்ப தமிழ்நாடு பத்தி சொல்லுங்க. பேசுறதுக்கு திரும்ப சொல்லலையா? அதுல மாநிலத்தில் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் சொல்லுங்க. அதை போய் நான் ரிப்பீட் இல்ல, திரும்ப சொல்லுங்க. அவர் நல்ல அதிமுக கூட்டணி குறித்து என்ன செட்டில் பண்ணிருக்கீங்க? இல்ல இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கடைசி வரைக்கும் சொல்ல நீங்க எதுக்கு சொல்லணும் இதுக்கு? ஏன் சார்? இல்ல நான் என்ன இவங்களுக்கு மட்டும் क्वेश्चन இல்ல சார். இப்ப எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு சார். சரிங்க. இந்த
அமைப்பில் நாங்கள் வந்து எதுவுமே எங்களோட மத்திய தலைமை முடிவெடுத்ததை நாங்கள் சிரம் தாழ்ந்து எடுத்துக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிற Okay. ஜனநாயக பார்வையாளர்கள் நாங்கள். சரிங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா, இப்போ குடும்ப கட்சிகள் எல்லாம் தான் குடும்பத்தை பாதுகாக்கிறத காட்டிலும் தான் குடும்பத்தை பாதுகாக்கணும், கட்சியை பாதுகாக்கணும், கட்சியை பாதுகாத்தா குடும்பத்தை பார்க்கணும். இதில் பெரிய குடும்பம் நேரு குடும்பம், அதை பாதுகாக்கணும். இப்போ எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து இந்த குடும்ப கட்சிகளுக்காக வேண்டி ஒரு நேரமின்மை, இது ஒரு பாதுகாப்பு வளையம் தானே ஒழிய சுருக்கமா சொல்லுங்க. இதுல வந்து அரசியலே இல்ல, இது பாதுகாப்பு வளையம். இது குடும்பத்தை பாதுகாக்கிறோன்னு சொல்றாரு, நீங்க அதானி அம்பானி எல்லாம் பாதுகாக்கிறாரு. சுமந்த் சுருக்கமா, சுமந்த் எனக்கு நேரம் நெருக்கடி, நீ நிறைவு கருத்து சுருக்கமா சொல்றீங்களா? 2014 பாஜக வந்து எனக்கு ஏதோ ஒரு கேம்பெயின் மீட்டிங்ல அப்போ பிரதமர் வேட்பாளராக இருந்த மோடி அவர்கள் சொல்றாரு, ஒரு குடும்ப கட்சி, இது குடும்ப கட்சி. சச்சின் பைலட் பேசுறாரு, அதுக்கப்புறம் ஜிதேன் பிரசாதா பேசுறாரு, RPN சிங்க பேசுறாரு, அதுக்கப்புறம் மிலிந்த் தியோரா பேசுறாரு. கடைசியில இன்னைக்கு முக்காவாசி பேர் பிஜேபியில உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ பிஜேபி தான் குடும்ப கட்சியா மாறிடுச்சான்னு ஒண்ணு. ரெண்டாவது சுருக்கமா சுமந்த், ஒரே ஒரு பையன் கூட இந்தியா கூட்டணி ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி, கொள்கை ஒருமித்த கொள்கை இல்லாத கூட்டணின்னு நான் அதை ஏத்துக்கல. அப்படி பார்த்து ஒரே கொள்கை இருக்கிற கூட்டணி வச்சா அவங்க PDP மெஹபூபா முஃப்தியோட ஆட்சி அமைச்சாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஒரே கொள்கையா மெஹபூபா முஃப்திக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க இல்லையா? நன்றி சுமந்த். பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.